ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம சேனல்ல ஃபன்னி வீடியோஸ் வந்துரும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு வீடியோட வந்திருக்கேன். நமங்களா இப்படி போற வேலை பேனரை வச்சுக்கிட்டா நாங்க எப்படிப்பா போறத பெருசே? அதான் இந்த ஓரமா வழி இருக்குல்ல, அப்படி போ. இந்த இருக்காரு இந்த அங்கிள் ஒரு கட்சி மீட்டிங்ல போயிட்டு போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படி என்ன கேமரால வீடியோ எடுக்கிறாருன்னு பார்த்தா மச்சி யாரா அவன் கியூஆர் கோட் ஸ்கேனர்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான்? அட பாவீங்களா, 2 மாசமா சம்பளம் மட்டும் வாங்குறானுங்க, வேலை நடக்காம அப்படியே இருக்குன்னு பார்த்தா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்களா இன்னைக்கு. கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ச்சே, இவர் என்ன மனுஷயா? தூங்கி பக்கத்துல இருக்கவங்க மேல விழுந்து விழுந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட துண்டை எடுத்து மேல கம்பியில கட்டி தலையில கட்டி முட்டை கொடுத்து வச்சிருக்காரு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட கத்துக்கணும். சில பேரு நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்பாங்க. நம்மளும் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா என்ன பொண்ணு இருக்காங்களே, இவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல டிஜேல போட்ட பாட்டுக்கு ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அவங்களோட சௌரி முடிய கொஞ்சம் டைட்டா கட்டாம விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இந்த நேரம் அடிச்சாதான் செம்மையா இருக்கும். அங்கிள் நல்லா வேகமாடிங்க. ஒண்ணு சாப்பிடுங்க, இல்ல டான்ஸ் ஆடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடினா இப்படிதான் ஆகும். மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கடையை திறக்கிறாரு இந்த ஓனரு. அவரு பின்னாடியே ஒரு கஸ்டமர் வராங்க. அதை இவர் கவனிக்காம போனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அண்ணா இது இருக்கா? இந்த சௌரி முடி பிரச்சனை நாட்டுல பல பேருக்கு இருக்கு போல. ஐயோ, இந்த நாய் வேற நம்மளே பாக்குது. வேற வழி இல்ல. இந்த இதுக்கு ஒரு பீஸா போடும், சாப்பிடு. சாப்பிட்டுட்டு போ. யாருக்குடி வேணும் உன் பீஸு? இந்த வாங்கிக்க. நம்ம நாட்டு வடக்கு ட்ரெயின்ல போனா மட்டும் பல வித்தியாசமான சூப்பர் ஹீரோக்களை பார்க்கலாம். அட கிறுக்கு பையில, எங்கடா காலை வச்சு ஏறி நிக்கிற? கீழே விழுந்தா பல பேர் கழுத்து முடிஞ்சிருமே. டிரைவர் கரெக்டா இந்த நேரம் பார்த்தா காரை எடுப்ப. ஐயோ, என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. சில பேருக்கு காலை எங்கேயாச்சும் முட்டை கொடுத்தாதான் நல்லா தூக்கம் வரும். அப்படிதான் இந்த ஆண்டி முட்டை கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்கன்னா இப்ப கொளுத்துற வெயிலுக்கு வெளியே ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தாரு நம்ம அட்டக்கருப்பாயிடுறோம். அதுக்காக தான் இவரு பைக்குக்காகவே ஒரு சூப்பர் கொடையை உருவாக்கி இருக்காரு. ஏமா கல்யாணத்துக்கு டிசைன் பண்ண நகத்தை ஓட்டுங்கிறிய? இந்த நகத்தை நான் எப்படி நான் விட்டுறது? சில இடங்கள்ல நாம உண்டு நம்ம வேலை உண்டு உட்காந்துருப்போம். அப்ப வேற யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்படும் போது நம்ம மைண்ட் சும்மா இல்லாம போய் உதவுன்னு சொல்லும். சரின்னு நம்மளும் ஹெல்ப் பண்ண போனா அவங்க எப்படி கதவு திறப்பாங்க, நம்ம திறந்து ஹெல்ப் பண்ணலாம். வாங்க நீங்க வாங்க. நான் இப்படி பாருப்பா. இப்படி பல்பு தான் வாங்க.
தாண்டவகனுக்கு இரண்டதெல்லாம் பயங்கிற மாதிரி அவர் அங்கிருந்து நகர்ந்ததும் அந்த கார்பெட் கீழே விழ நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன்ப்பா. நான் எவ்வளவு தைரியமா நாளை தெரியும்ல. தெரியுண்ணே. தம்பி ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஹேர் கட் பண்ணணும், சரியா? அண்ணே என்னண்ணே ஹேர் வாஷ் பண்ண சொல்லிட்டு மண்டைய முடிய வச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. எல்லாரும் ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தனி வழியில போவேன். தலைவர் மாதிரி. இந்த பொண்ணுங்களுக்கு கேமராவை பார்த்தா எல்லாம் மறந்துடும் போல இருக்கு. ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல காரை பெட்ரோல் போட போயிருக்காரு. அப்போ முன்னாடி இருந்த ஃபாக் லேம்ப் அருந்து கீழே விட அத பார்த்த எல்லாரும் கார்ல தீ பிடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு தீ எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா ஒரு லைட்டுக்கும் நெருப்புக்கும் கூட மாடா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? ஏய் என்னடா இவ்வளவு நேரம் அடிச்சு நெருப்பு அணைய மாட்டேங்குது? பயங்கரமான நெருப்பா இருக்கும் போலயே. அண்ணே அண்ணே எதுக்கு போய் வண்டி ஆஃப் பண்ணிடுங்கண்ணே, அதான் வண்டிக்கு நல்லது. அட கன்றாவியே. தம்பி இந்த பாலை வச்சு குறிப்பாத்து அடிக்கணும், சரியா? இப்ப பாருப்பா. டேய் பாலை வச்சு அடிக்க சொன்னா ஏன் பாலையே அடிச்சிட்டியாடா? பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் கலவரம் நடக்கும்போது அதுல ஒருத்தன் போலீஸ் என்ன பண்ற பாருங்களேன். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. மச்சான் நான் பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறியா? குடு மச்சான். ஏண்டா டேய் பிரியாணின்னு சொல்லிட்டு பேன் கேக் செஞ்சு வச்சிருக்கியா? செல்லம் என் கையை இவ்வளவு ஹைட்ல வச்சிருக்கேன், கரெக்டா அடி பாப்போம். இப்ப பாடுறா. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. நாங்க 3 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது. இப்ப 3 பேரும் போஸ் கொடுத்து விழ போறோமே. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. வழக்கமா ஜல்லிக்கட்டுல காளையை பிடிக்க முடியாம திணறுவாங்க. ஆனா இங்க ரோட்லயே இந்த மாட்டை பிடிக்க முடியாம எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள எப்படியாச்சும் மாட்டை புடுறா. மாமா இருமாமா நான் வண்டியில போய் மடக்குறேன். ஐயோ உண்டனே. ஒரு ஏசு நாடகத்தை கூட ஒழுங்கா போட மாட்டானுங்களே. என்னடா இது ஸ்பைடர்மேனுக்கு வந்த சோதனை? அப்படி இந்த வெள்ளைக்காரங்களா நம்ம நாட்டுக்கு வந்து எதைதான் இவ்வளவு ஆச்சரியமா வியந்து பார்த்து வீடியோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எவ்வளவு நேரம் இந்த கப்ப தாங்கிட்டு உட்காந்துருக்காரு. யாரா நீ யாக்குள்ள ஸ்ப்ரே அடிக்கிற? ஏமா நாத்து தாங்க முடியலமா. காலையில குளிச்சா இல்லையா? அதுக்கே ஸ்ப்ரே அடிப்பியா? அழகு நான் நடந்தால் நடை அழகு. ஆமா சொல்லி போயிடுச்சு. பொண்டாட்டிங்களுக்கு புருஷனா இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? செஞ்ச தப்புக்கு அடி வாங்கினா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு அடி வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த பசங்களும் சாஞ்சு உட்காந்துருக்காங்க, நம்மளும் சாஞ்சு உட்காருவோம்.
ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.